பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ஒரு 45 நாட்களுக்கு மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி குருவுடன் கூட்டணி சேர்ந்து குரு மங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழோடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் 28ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வரை ஒரு 45 நாட்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். கடந்த 45 நாட்களாக சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருந்தார். விருச்சிக ராசிக்கும் 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்கும் செவ்வாய் தான் அதிபதி. 6ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்தாலும் விருச்சிக ராசிக்கு அவர் தான் சத்ருஸ்தான அதிபதி. பெரும்பாலும் நோய் நொடி தொந்தரவு சுகக்கேடு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். செவ்வாய் பகவான் முருகனுடைய அம்சம். ஆறுமுகனின் கருணை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கை ஏறுமுகத்தில் பயணம் செய்யும். ரிஷப ராசியில் அடுத்த 45 நாட்கள் செவ்வாய் குரு கூட்டணி. குரு மங்கள யோகம். குரு மங்கள யோகம் விருச்சிக ராசிக்கு 7ஆம் வீட்டிலே நிகழும் போது சுப மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும். அது காலபுருஷனுக்கு 2வது வீடு குடும்பஸ்தானமாக இருக்கும்போது குடும்பத்தில் சுபகாரியங்கள், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கும். உடல் சோர்வு இல்லாமல் சுறுசுறுப்பாக மக்கள் நோய் நொடி இல்லாமல் இருப்பார்கள். தெய்வ காரியங்கள், கோயில் விசேஷங்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் 6 படை முருகன் கோயிலில் நீங்கள் பழனிக்கு போகலாம், திருச்செந்தூர் போகலாம், சுவாமிமலை போகலாம், திருத்தணி போகலாம். 6 படை முருகன் கோயிலில் நீங்கள் போய் வழிபடலாம். ஆறுமுக கடவுள் முருகனுடைய அனுகிரகமோ செவ்வாய் குருவனுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும். செவ்வாய் பகவான் இரத்தக்காரகன், சகோதரக்காரகன், பூமிக்காரகன், வீர தைரியக்காரகன். 9 நவகிரகங்களில் சேனாதிபதி பட்டம் பெற்றவர் செவ்வாய். காவல்துறை, இராணுவம், யூனிஃபார்ம் வேலை செவ்வாயினுடைய காரகத்துவம். சரித்திரத்தில் அழியா புகழ் பெற்ற பல மன்னர்கள், சர்வாதிகாரிகள், மா வீரர்கள், சாதனையாளர்களாக செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள். விருச்சிக ராசிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் நேர் 7ஆம் வீட்டிலே, காலபுருஷனுக்கு 2வது வீட்டிலே, சூரிய பகவானுடைய கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்திலும், சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், தன்னுடைய சுய நட்சத்திர மிருகசீரிச நட்சத்திரத்தில் ராசிநாதன் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 7ஆம் வீட்டிலே குருமங்கள யோகம் நிகழ்கிறது. விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் 7ஆம் வீட்டில் அமர்ந்து விருச்சிக ராசியை பாரி செய்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கி உடல் புத்துணர்ச்சி பெறும். எதிர்வரக்கூடிய 45 நாட்கள் குருமங்கள யோகத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பாரி செய்யும்போது பெருங்கண்டாம் தாண்டி விட்டீர்கள். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் இல்லை. எதிர்பார்த்த நன்மைகள் தானாக தேடி வரப்போகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மைகள் உங்களை தானாக தேடி வரப்போகிறது. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பகை விரோதம் எதிர்ப்புகள் இதெல்லாம் நீங்க போகிறது. வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். கம்பெனியில் வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம். கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெற்றி கிடைக்க போகிறது. தொழில் சார்ந்து வேலை சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் விருச்சிக ராசிகளுக்கு வெற்றியாகும். உங்கள் சம்பளம், வருமானம், பணங்காசு உயரும். விருச்சிக ராசியை செவ்வாய் பகவான் நேர் 7ஆம் பார்வையால் பாரி செய்யும்போது வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு வெட்டுக்குன்னு பேசாதீங்க. நண்பர்களாக இருந்தால் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தால் சரி, வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தால் சரி, குடும்பமாக இருந்தால் சரி, வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு வெட்டுக்குன்னு பேசாதீங்க. செவ்வாய் காரமாக போர்ஸாக
உங்களை வந்து அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு இயக்க போகிறார். அதனால் வந்து வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு மற்றவரிடம் போர்ஸாக பேசாதீங்க, பணிவாக பேசுங்க. உங்கள் காரண காரியங்கள், நீங்கள் வந்து செல்லக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையும். உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தக்கவாறு நன்மைகள் அதிகரிக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியுடன் ஜென்ம ராசிநாதன் சேரும்போது குடும்ப நபர்கள் உங்கள் பேச்சுக்கு ஒத்துழைப்பார்கள். குடும்பத்துடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் வேலை விருச்சிக ராசி என்பதற்கு பெரிய அளவு ஆதாயம் பொருளீட்டி தரப்போகிறது. கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையும். கணவன் வாங்கியிருக்கக்கூடிய கடனாக இருந்தால் சரி, மனைவி பெற்றிருக்கக்கூடிய கடனாக இருந்தால் சரி, அந்த கடன் பிரச்சனை 7ஆம் வீட்டில் குருமங்கள யோகம் எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செல்கின்ற காரியங்கள் காரிய தடை விருச்சிக ராசி என்பதற்கு நீங்கும். எதிர்வரக்கூடிய 46 நாட்கள் குருமங்கள யோகம் விருச்சிக ராசி என்பதற்கு குடும்பத்தில் வந்து சுபகாரியங்கள் நடத்தி வைக்கப் போகிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் ஆண் பெண் இருபாலினருக்கும் வரன் பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரன் செட் ஆகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கைகூடி வந்துவிட்டது. அடுத்த 45 நாட்கள் நாகதோஷம், செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், திருமண தடை எப்படின்னு எண்ணற்ற தோஷங்கள் அதெல்லாம் நிவர்த்தியாக போகிறது. இது வந்து உங்களுக்கு நல்ல நேரம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா ராசிநாதனும் குடும்ப பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி 2 கிரகங்கள் கூட்டணி சேரும்போது 2 கிரக பார்வை விருச்சிக ராசிக்கு இருக்கும்போது எதிர்வரக்கூடிய 45 நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சுகக்கேடு நீங்கி சுக மேன்மை பெற போகிறீங்க. சனி பகவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சனி பகவான் பார்வையிலிருந்து செவ்வாய் விலகும்போது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். சர்க்கரை, பிரஷரு, எதற்கு எடுத்தாலும் வெட்டுக்குன்னு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, ஆத்திரமாக அவசரமாக செயல்பட்டு கொண்டு இருந்தீங்க. அந்த நிலையெல்லாம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய 45 நாட்கள் நிவர்த்தியாக போகிறது. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. நீங்கள் குடும்ப நபர்களிடமோ நீங்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து வெட்டு 1 துண்டு 2 இருக்கும். கொஞ்சம் தன்மையாக பணிவாக பேசுங்க. மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை தொழில்ஸ்தானத்தின் மேல் விழும்போது விருச்சிக ராசி என்பவர்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி எடுக்கும்போது உடனே பலிதமாகும். உடனே வந்து வருமானத்திற்கு உண்டான வழிவகையை இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு காட்டப் போகிறார். விருச்சிக ராசி என்பவர்கள் இனிமேல் வந்து முயற்சி செய்யலாம். குரு பார்வையும் இருக்கிறது, ராசிநாதன் செவ்வாய் பார்வையும் இருக்கிறது. குரு மங்கள யோகம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சுப மங்கள காரியங்களை செய்து வைக்கப் போகிறது. பணங்காசு தொந்தரவு இல்லாமல் தடையின்றி வருமானங்களை உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறது. உங்கள் பிள்ளைகள் உங்கள் தந்தையிடம் அல்லது பூரிய சொத்துக்கள் வழியில் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்துச்சுன்னா விருச்சிக ராசி என்பதற்கு அதெல்லாம் வந்து நீங்க போகிறது. 7ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும். சளி, காய்ச்சல், உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும். உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது. 7ஆம் வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது நீங்கள் வந்து மனக்கலக்கம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. அவசரப்படாமல் செயல்படணும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பண நஷ்டம் ஏற்பட்டு விடும். 7ஆம் வீட்டிலே செவ்வாய் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் போது குடும்ப நபர்களை தவிர மற்றவர்கள் பேச்சை கேட்காதீங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இப்போ இருக்கின்ற காலகட்டங்களில் குடும்ப நபர்களை தவிர வெளியிடத்தில் வந்து வேறு நபர்களிடம் நீங்கள் வந்து ஐடியா கேட்கும்போது உங்கள் குடும்பத்தில் தான் பிரச்சனை வரும். கூடா நட்பு கேடாய் விளைந்து விடும். விருச்சிக ராசி என்பவர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. பெரிய அளவு நீங்கள் வந்து தடைகளை தாண்டி வந்து விட்டீர்கள். 7ஆம் வீட்டிலே குருமங்கள யோகம் உங்களுக்கு நல்ல யோகத்தையே கொடுக்க போகிறது. தொழில்ஸ்தானாதிபதி பாக்கியத்திலே இருக்கும்போது தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு தந்தையிடம் விதண்டாவாதம் பேசாமல் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்படும் போது விருச்சிக ராசி என்பதற்கு குருமங்கள யோகம்
நல்ல முன்னேற்றங்களை காட்டுகிறது. வெற்றி நிச்சயம். ஆறுமுக கடவுளின் முழு கருணை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறது. இனிமேல் விருச்சிக ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை ஏறுமுகத்தில் பயணம் செய்யும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.